மே 3ஆம் தேதி நீட் எழுத போற என்னோட அன்பான மாணவர்களே, இந்த ஒரு நொடியில் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு உங்களோட ஹார்ட் பீட்டு கேட்க தெரியுது. டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு இல்ல? டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம மனசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கி வைக்க முடியுமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கு. எஸ்பெஷலி ஒரு வருஷமும் 2 வருஷமும் 3 வருஷமும் எல்லாம் செலவு பண்ணி ரிப்பீட் பண்ணி படித்த மாணவர்கள் ஆகும்போது நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கீங்க. இப்போது மோக் டெஸ்ட் போயிட்டு இருக்கிற டைம் தான். மோக் டெஸ்ட் இஸ் மோக் டெஸ்ட், நீட் இஸ் நீட். 2026 மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை அந்த 3 மணி நேரங்கள் இருக்கும்ல, உன்னோட கனவு நனவாக்கக்கூடிய அந்த 3 மணி நேரங்கள். அந்த நேரங்களில் நீ ஒரு விதத்திலும் டென்ஷன் ஆகாமல் உன்னோட மனசை காப்பாற்றி கொண்டு போய் நினைச்சுக்கோ. அப்படின்னா கண்டிப்பா உன்னோட மேக்சிமம் பொட்டன்ஷியலும் வெளியெடுத்து எக்ஸாம் எழுதி சந்தோஷமா உனக்கு வெளியேறி வரலாம். அதுக்கு பதிலாக பதற்றமுடன் நீ எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் ஆகி நினைச்சுக்கோ. அப்படின்னா என்ன நடக்கும்? ஈஸியான கொஸ்டினா இருந்தால் கூட அது கஷ்டமா தெரியும். சரியான விதத்தில் நமது மூளை ஒர்க் ஆகாது. எக்ஸாம் டஃப் ஆயிருச்சு அப்படின்னா அது உனக்கு மட்டும் கிடையாது, எல்லோருக்கும் எக்ஸாம் டஃப் ஆயிருக்கும். 2025 நீட் எக்ஸாமினேஷன்ல நிறைய பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் என்னது தெரியுமா உங்களுக்கு? அது பிசிக்ஸ் டஃப் ஆயதினால் மட்டும் கிடையாது. அது பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சமாளிக்கிறதில் தோல்வி அடைஞ்சதினால்தான். அந்த மாதிரி நமக்கு கண்டிப்பா நடக்கக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக்கு வராமல் பார்த்துக்கோங்க. பதற்றமுடன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நம்ம படிச்சதெல்லாம் மறந்து போகும். நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க. நல்ல கான்ஃபிடன்ஸுடன் கொஸ்டின் பேப்பர் வாங்குங்க. அதுக்கப்புறம் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கஷ்டமான ஒரு கொஸ்டின் நீ பார்த்து நினைச்சுக்கோ, கண்டிப்பா பார்க்க தான் செய்யும். 2025 மாதிரி கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாகுமா, அதை விட கொஞ்சம் ஈஸி ஆகுமா அப்படி கேட்டால், கஷ்டமான கொஸ்டின்ஸும் ஈஸியான கொஸ்டினும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் வரும். அப்படிதான் என்னோட மனசு சொல்கிறது. அப்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, கஷ்டமான ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அது பார்த்து பயப்பட்டு பதற்றமாயி அப்படி இருந்தால் சிச்சுவேஷன் யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அப்படியே விட்டு தைரியமா அடுத்த கொஸ்டின் கிட்ட உன்னால் போக முடியணும். அதுக்கு பதிலாக ஒரு கொஸ்டின் கஷ்டமா ஃபீல் ஆகும்போது அதோட டென்ஷன் எடுத்து அடுத்த கொஸ்டின் கிட்ட போகும்போது அந்த கொஸ்டின் ஈஸி ஆயிருந்தால் கூட மூளை சரியாக ஒர்க் பண்ணாம இருந்தால் நமக்கு எப்படி சரியான ஆன்சர் கிட்ட வர முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம், கடைசி டைம்ல உட்கார்ந்து நான் அது படிச்சிருக்கா, நான் இது படிச்சிருக்கா, எனக்கு அது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா, அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது நமக்கு பயம் கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா புக்கு திருப்பி பாருங்க. ஒரு விஷயம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ஏரியா ரிவைஸ் பண்ணும்போது இன்னொரு ஏரியாவை பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆகும்போது அது இந்த ரிவிஷனை கூட நெகட்டிவா பாதிக்கும். கடைசி நேரங்கள் நிறைய மோக் டெஸ்ட் எழுத வேண்டிய டைம் தான். ஆனால் மோக் டெஸ்ட் எழுதும்போது நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மோக் டெஸ்ட் ஆயும் நீட்டாயும் நமக்கு பார்க்க முடியணும். அதுபடி அப்படிதான் நீங்க எழுதிட்டு இருக்கிற மோக் டெஸ்டில் இருந்து ஒரு கொஸ்டின் கூட அதே மாதிரி ரிப்பீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அதனாலே நீங்க கொஸ்டின் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலாக உங்களோட மூளை ஒர்க் ஆகுதா அது மட்டும் செக் பண்ணுங்க. அப்புறம் மோக் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நேஷனல் லெவல்ல தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றாங்க. இந்தியாவில் நீட் எழுத போற 28 லட்சம் மாணவர்களில டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸையும் மனசில் பார்த்துதான் அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம டென்ஷன் ஆக தேவையே இல்லை. 6வது வகுப்பில் இருந்து நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்றவங்க, 8வது வகுப்பில் இருந்து நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்றவங்க, அப்படிப்பட்ட ஆள்களுடன் தான் நீங்க போட்டி போடுறது. அப்ப எவ்வளவு சூப்பர் நம்மன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உன்னால் முடியும், நீ பயப்பட தேவையே இல்லை. உன்னோட மனசில் நீ படிச்சு வச்ச விஷயங்கள் இருக்குல்ல, அது கொஸ்டின் பார்க்கிற டைமில் தேவையான தருணங்களில் அதோட ஆன்சர் உன்னோட மனசில் வரதான் செய்யும். கண்டிப்பா அதுதான் நடக்க போறது. எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும்? போற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு
டஃப் ஆகுமா அந்த பயப்படுறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு முட்டாள்தனம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்திலேக்கு பயணம் பண்றதுக்காக பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, பஸ் வரும்போது நம்ம பஸ் ஏறிட்டு இருக்கிற நொடியிலே இந்த பஸ் கொஞ்சம் தூரம் போய் ஆக்சிடென்ட் ஆகுமா அப்படி பயப்பட்டால் நம்மளாலே சந்தோஷமா பயணம் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நீட்டில் வரக்கூடிய 180 கேள்விகளும் அதில் கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் உன்னை பயப்படுத்துறதுக்கு இருந்தாலும் பயப்பட போறது நீ மட்டும் இல்ல, 28 லட்சம் மாணவர்களில் நிறைய பேர் பயப்படுவாங்க. அதனால் நான் இது பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ படிச்சதிலிருந்து நிறைய கேள்விகள் உனக்காக அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அது தேடி கண்டுபிடிக்கிற ஒரு திறமை நீ எக்ஸாம் ஹாலுக்குள்ள காமிச்சால் கண்டிப்பா உனக்கு வெற்றி நிச்சயம். இந்த கடைசி நேரங்கள்னு சொல்றது மனசு நீங்க காமாக்கி வைக்கிறதுக்கு உண்டான டைம் தான். நல்ல அமைதியான ஒரு மனசுல தான் கால்குலேஷன்ஸ் நடக்கும், சிந்தனைகள் நடக்கும், யோசனைகள் நடக்கும். அப்பதான் நமக்கு சரியான ஆன்சர் கிட்டே போக முடியும். எல்லாம் தூங்குங்க. தூக்கம் விட்டு கடைசி டைமில் போர்டு எக்ஸாமுக்கு படிச்சிருந்த மாதிரி படிக்காதீங்க. காரணம் சரியான தூக்கம் உங்களோட மூளை ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியாகும். மூளைன்னு சொல்றது ஒரு யந்திரம் மாதிரி தான். அந்த யந்திரம் நல்ல சூப்பரா ஒர்க் பண்ணணும்னா அந்த யந்திரத்துக்கு எஃபிஷியன்சி இருக்கணும். அப்ப இந்த நேரத்தில் என்ன படிக்கணும் அப்படி கேட்டால் உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறது மட்டும் படி. புதுசா எதுவும் படிக்காதே. அது முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லி இருந்தது. அதாவது உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கிறது மட்டும் படி. அதிலிருந்து வரும். ஒரு வாட்டி கூட நீ புரிஞ்சுக்கோ, எக்ஸாம் டஃப் ஆகும்போது அது உனக்கு மட்டும் கிடையாது. எல்லா கொஸ்டினும் 180 கொஸ்டினும் டஃப் ஆகும் அப்படி மீனிங் கிடையாது. டஃப் இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, நல்லா படிச்ச ஒரு பிள்ளைக்கு எழுத முடியும்னு ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம சரியா சூப்பரா எழுத முயற்சி பண்ணு. கண்டிப்பா உன்னாலே உன்னோட கனவு நனவாக்க முடியும். டே பை டே அண்ட் எவ்ரி டே யூ ஆர் பிகமிங் எ டாக்டர் பிகாஸ் யூ டிசர்வ் இட் அண்ட் யூ ஆர் ட்ரைங் ஃபார் இட். உங்கள் அன்போடு ஜாலி.